அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல காளானை வச்சு கறி தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது மட்டன் கறி தோசை சுவையில ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் இதுல தனியா மசாலா பொடி ரெடி பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மஷ்ரூம் கறி தோசையை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க காளான் கறி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சில மசாலா பொருள்லாம் சேர்த்து அரைச்சிக்க போறோம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி அதுல 2 ஸ்டார் அன்னாச்சி பூ, 2 இன்ச் அளவு பட்டை சேர்த்துக்கங்க. கூடவே 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இதில் நம்ம எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காம இதை நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 10 முந்திரி பருப்பு, உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. முழு முந்திரி பருப்புனா 5 போதும். இதெல்லாம் நல்லா நமக்கு ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த லைட்டான பொன்னிறமாகணும், அது வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா மசாலா கரைஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறமாகிற வரை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் அலசி வச்சிருந்த கருவேப்பிலைய சேர்த்துக்கிறேன். நான் கருவேப்பிலை அலசி வச்சிருந்ததுனால அதில் ஈரப்பதம் இருக்கும். அதனால கொஞ்சம் ட்ரை ஆகிற வரை அதை ஓரமாகவே சேர்த்து நான் அதை வறுத்துக்கிறேன். கருவேப்பிலையோடைய ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறமா 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா அந்த சூடு ஏறுற அளவு ஃபஸ்ட்டு தனியாக வச்சே வறுத்துக்கங்க. மிளகாயில் கருவேப்பிலையிலலாம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரை கருவேப்பிலைலாம் நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அந்த அளவு பார்த்து வறுத்துக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கருவேப்பிலையெல்லாம் முறுமுறுன்னு ஆனதுக்கு பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க. அடுப்பை அணைச்சிட்டு கசகசா சேர்த்தாலே நல்லா வறுப்பட்டு வந்துடும் அந்த சூட்லேயே, இளஞ்சூட்லேயே. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறோம். இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிருக்கணும். இதை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொடி நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னா வெஜ் குருமா இல்லை நான்வெஜ் குருமா செய்யும் போதும் இல்லை நான்வெஜ் கிரேவி ஏதாவது செய்யும் போதும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து மஷ்ரூம் கறி தோசைக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு கடாயை சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அது வரை நல்லா வதங்கட்டும். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. அப்போதான் பச்சை ஸ்மெல்லாம் போய் வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கணும். அப்போதான் நமக்கு அந்த கிரேவி டேஸ்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தக்காளி வதங்கும் போதே நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த பொடியை பார்த்து சேர்த்துக்கங்க. நம்ம மிளகு காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நம்ம மசாலா பொடியோடைய பச்சை ஸ்மெல்லாம் போய் வரணும்.
அதுவரை நல்லா டைம் கொடுத்து வதக்கிக்கங்க. நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கும் போது இன்னும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ ஆயிலெலாம் மேலே லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த அளவு அப்படியே விட்டுருங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கலாம். நான் 2 பாட்ஸ் அளவுக்கு காளான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய பார்த்து நீங்கள் காளான் ஆகட்டும், வெங்காயம், தக்காளி, மசாலா இதெல்லாம் பார்த்தே சேர்த்துக்கங்க. இப்போ காளானை சேர்த்து நல்லா வதக்கும் போது நல்லா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். அதுவரை நல்லா டைம் கொடுத்து வதக்கிக்கிட்டே இருங்க. காளான்லேயே தண்ணியெல்லாம் இப்போ விட்டு வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை. காளானில் இருக்கிற தண்ணியிலேயே காளானும் நல்லா சுருண்டு வதங்கி வரும். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதனால உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவு அப்படியே இருக்கட்டும். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா தண்ணிலாம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுடுறதுக்கு நான் ஒரு பெரிய கல் எடுத்திருக்கேன். அதனால நான் குட்டி குட்டியாக ஊத்தப்பம் மாதிரி சுட போகிறேன். நீங்கள் நார்மலான தோசைக்கல்னா ஒரு தோசையாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்போதும் போல் தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு தோசையாக பெரிய தோசையாக ஊற்றி கூட இதை சாப்பிடலாம். ஆனால் குட்டி குட்டியாக ஊத்தப்பம் சைஸில் ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தோசை ஊற்றி 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம மஷ்ரூம் கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் நான் ஆனதுக்கப்புறமா தான் மஷ்ரூம் கிரேவியை ஆட் பண்ணேன். இப்போ மேலெல்லாம் லைட்டாக மாவாக இருக்கும். இது நல்லா வெந்து வந்துடும் நம்ம திருப்பி போடும்போது. இப்போ மஷ்ரூம் கிரேவி சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லெண்ணெய் நல்லா சுற்றி பரவலாக ஊற்றிக்கங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா தோசையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம திருப்பி போடும்போது அந்த கிரேவிலாம் நல்லா தோசையில் செட் ஆகி வந்துடும். இப்போ 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கருகிய விட்டுறக்கூடாது. இதனால் 1 நிமிஷம் கரெக்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடும்போது தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் கறி தோசையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த மஷ்ரூம்லாம் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இதனால் பார்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மஷ்ரூம் கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தொட்டுக்காயெல்லாம் எதுவுமே வச்சு சாப்பிடணுன்னு இல்லை, நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கறி குழம்பு, சால்னா, குருமா அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கறதுக்கு இந்த தோசையும் வச்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ரெடி பண்ணி அது உள்ள இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணி ரோல் பண்ணி கொடுக்கலாம். இதுவுமே சாப்பிடுவாங்க பசங்க ரொம்பவே விரும்பி. இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மஷ்ரூம் கறி தோசையும் ரோல் சப்பாத்தியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.